गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 16ஆம் தேதி மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து. இன்னையோட வசந்த ருத்து முடிகிறது. நாளையிலேருந்து கிரீஷ்ம ருத்து ஆரம்பம். வைகாசி மாதம், அதாவது ரிஷப மாதம், கிருஷ்ணபக்ஷம் இன்னைக்கு 12:30 மணியோட திரையோதசி முடிஞ்சு அதுக்கப்புறம் சதுர்தசி. அதனால இன்னைக்கு மாச சிவராத்திரி. இன்னைக்கு ராத்திரி நல்ல சித்த யோகம், கிருத்திகா நட்சத்திரம். இப்பேற்பட்ட ஒரு சக்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 5வது ஸ்கந்தத்தில் நாம் ரிஷபாவதாரத்தை இப்பொழுது பார்த்துட்டு இருக்கோம். 3 அத்தியாயங்களில் ரிஷபாவதார சரித்திரத்தை சொல்கிறாள். அதாவது பிரியவிரத்தனுடைய வம்சத்தில் வந்தவாள்,
ஆக்னீதரன், ஆக்னீதரனுடைய பிள்ளை நாபி, நாபிக்கு பிள்ளையாக ரிஷபர். அந்த ரிஷபருக்கு பிள்ளையாகத்தான் பல குழந்தைகளில் பரதன்கிறதாக ஒரு குழந்தை. அந்த பரத சரித்திரம் சொல்ல போகிறாள் பின்னாடி. ரிஷபாவதாரம் எடுத்த பிரபு இந்த அத்தியாயத்தில், அதாவது 5வது அத்தியாயத்தில் தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் வச்சுட்டு பெரிய சபையில், பெரிய ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள்லாம் இருக்கிற சபையில் குழந்தைகளுக்கு நல்ல உபதேசம் பண்ணுறாள். என்ன உபதேசம்னாள்? மோட்ச தர்மத்தை எடுத்து சொல்லி மோட்சம்னா என்ன, பந்தம்னா என்ன, இதெல்லாம் எடுத்து விரிவாக விளக்கிறார் இந்த 5வது அத்தியாயத்தில். அதை இன்னைக்கு நம்ம அத்தியானம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹா. வழக்கம் போல ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் ஒரு ஸ்லோகத்திலையோ 2 ஸ்லோகத்திலையோ ஸ்ரீதரர் எழுதுவர். முதல்ல அந்த ஸ்லோகத்தையும் சொல்லிவிட்டு மேற்கொண்டு நம்ம இந்த அத்தியாயத்தை அத்தியானம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பஞ்சமஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः. பஞ்சமே மோக்ஷதர்மோபதேசைः புத்ரானுசாசனம் உக்தம் பாரமஹம்ஸ்யம் ச தஸ்ய த்வந்த்வ திதிக்ஷயா. இந்த 5வது அத்தியாயத்தில் சுவாமி அம்சாவதாரமாக, ரிஷபாவதாரமாக எடுத்தவர். அவர் அழகா ராஜ்யத்தை ஆண்டது பிறகு குழந்தைகளெல்லாம் அவளுக்கு நல்ல சிக்ஷிக்கணும், நல்ல உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக மோட்ச தர்மோபதேசத்தை எடுத்து சொல்கிறாள். மோட்சம்னா என்ன, பந்தம்னா என்ன, பந்தம் வரத்துக்கு காரணம் என்ன, மோட்சம்னால என்ன லாபம், எப்படி ஜீவன் முக்தியை இந்த சீதம் உஷ்ணம் அப்படிங்கிறத துவந்துவம் இருக்கே, சுகம் துக்கம் முதலான துவந்துவம். துவந்துவம்னா 2 ஆப்போசிட்டாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறது, அப்புறம் துக்கமாக இருக்கிறது, சீத்தத்தில் இருக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது, இப்படிலாம். அதுதான் துவந்துவம்னு சொல்கிறது. அதை பொறுத்துக்கிறதுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கு பேர் திதிக்ஷேன்னு பேர். சிரமம் வந்தாலும் பொறுத்துப்பாள், ஒரேடியா சுகம் இருந்தாலும் அதுக்காக குதிக்க மாட்டாள், எல்லாத்தையும் ஒன்றா மதிப்பாள். அப்படி இருக்கிறவாளை தான் பரமஹம்சாள்னு சொல்கிறது. அதுதான் இங்கே சொன்னாள். அதை எடுத்து சொல்கிறாளாம் இந்த அத்தியாயத்தில். பஞ்சமே மோக்ஷ தர்மோபதேசைः புத்ரானுசாசனம் உக்தம் பாரமஹம்ஸ்யம் ச தஸ்ய த்வந்த்வ திதிக்ஷயா. இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியானம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ரிஷப உவாச. நாயம் தேகோ தேகபாஜான் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்ரகா ஏன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வனந்தம். நாயம் தேகோ தேகபாஜாம் லோகே. இந்த மனுஷ்ய லோகம் இருக்கே, நிர்லோகம், அதில் தேகபாஜாம் சரீரம்ங்கிறதாக சுவாமி ஒன்றை படைச்சு இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸுங்கிறத ஒன்றை கொடுத்து நம்மளெல்லாம் மனுஷியாலாக உண்டாக்கியிருக்காளே. அவள்லாம் என்ன பண்ணுறாள்னாள், குழந்தைகளேன்னு கூப்பிட்டாள். அயம் தேகா கஷ்டானு காமானு ந அருகதே. இந்த தேகம் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அது கஷ்டத்தையும் துக்கம் கஷ்டம் அதாவது காமங்கள் இதெல்லாத்தையும் அனுபவிக்கிறதே, அது அனுபவிப்பதற்கு தேவையே இல்லைன்னாள். தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வனந்தம். அப்படி அதுலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னாள், விட்புஜாம் நாள். விட்புஜாம்னா சாதாரண மலத்தை தங்கக்கூடிய பிராணிகள், அதாவது நாய் பன்னி இதெல்லாம் என்ன பண்ணும், அதனுடைய ஆகாரங்கள்லாம் அனர்ஹமான ஆகாரத்தை சாப்பிடும். அப்படி இந்த மனுஷியாள் அனர்ஹமான விஷயங்களான காமங்கள் கஷ்டங்கள் இது ஒன்றையுமே அனுபவிக்க தேவையில்லை. அப்படி அதுலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னாள், நல்ல சத்துவமான தபஸ்சரியை பண்ணணும்னாள். தபஸ்சரியன்னா என்னன்னா, இந்த துவந்தம் இருக்கு இல்லையா, கஷ்டம் துக்கம் இதெல்லாம் சகிக்கிற தன்மை, அது வருவதற்காக தபஸ் பண்றது. அப்படி பண்ணி மனசை சுத்தப்படுத்துறது. தபஸ்னால என்ன லாபம்னாள், தபஸ்னாலேயே மோட்சம் இல்லை, தபஸ்னால மனசு சுத்தமாகும். சுத்தமான மனசுல நல்ல எண்ணங்கள் தோணும், விவேக புத்தினால யோசிக்க தோணும். அப்போ ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும், பிரம்ம சௌக்கியம் அனந்தமான பிரம்ம சௌக்கியம் கிடைக்கும்னு சொன்னாள்.
நாயம் தேகோ தேகபாயாம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியேத் யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் துவனந்தம். நிறையா நீங்கள் தபஸ் பண்ணணும். தபஸ்னா என்ன? சுவாத்தியாயா தத்தி தபா தத்தி தபா இது நாக்கோ மௌத்கல்யான்ட்டு டெஃபினேஷன். தபஸ்னா என்னவோ தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கிறது, இல்லைன்னா நெருப்பில் போய் நிற்கிறது, அதெல்லாம் தபஸ்ன்னு அர்த்தம் இல்லை. சுவாத்தியாயா உள்ள ஆத்ம விசாரம் பண்ணி பண்ணி பார்க்கறது, அதான் தபஸு. அப்படி பண்ணால் மனசு சுத்தமாயிடும்னாள். மகத் சேவாம் துவாரமாகுர்மி முக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மாந்தஸ்தே சமச்சித்தா பிரசாந்தா விமன்யவா சுஹிருதா சாதவோ ஏ. ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னாள், எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. எடுத்தோடனே பிஹெச்டி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு குழந்தைகள்கிட்ட சொல்ல முடியாது. முதல்ல 1 2 3ன்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாள் அப்பா அம்மாவும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுக்கும் ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. அப்படி சொன்னால் தபஸுன்னா உடனே நேர போக முடியாது. சில பேர் போகலாம், சில பேர் டைரக்டாகவே போவாள். பூர்வ ஜென்ம அவள் சுகிருதுகள்லாம் போகிறாள். இப்போ ரமண மகர்ஷி இருந்தாள், அவள் நேரையே 12 வயசு 11 வயசுலேயே திருவண்ணாமலை போய் உட்காந்துட்டு தபஸ் பண்ணாள். அப்படி பண்ணுறவாள் இருக்காள். ஆனால் ஜெனரல் ரூல் என்னன்னாள், ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குன்னாள். அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னாள், மகத் சேவாம் துவாரமா உருவி முக்தே. முக்தி அடைவதுன்னா அந்த மோட்ச தர்மம் இருக்கே, மோட்சம்னா என்னங்கிறது புரியணும்னாக்க பெரிய மகான்களை போய் நீ சேவை பண்ணணும்னாள். மகத் சேவாம், பெரிய மகான்களுக்கு போய் வேஷ்டி தோச்சு போட்டு அவளுக்கு சிசுரூஷை பண்ணி அவளுக்கு சிஷ்யனா இருந்துட்டு அவள் பக்கத்திலேயே இருந்தா போரும்னாள். அப்படி பெரிய மகான்களை போய் அண்டி அவளை சேவை பண்ணி அவள்கிட்டக்கே இருந்துட்டு இருந்தா போரும். அதுதான் துவாரம் நாள். துவாரமா குர்வி முக்தே. இந்த மோக்ஷனா என்னங்கிறத புரியறதுக்கு துவாரம் இருக்கே, அதுக்குள்ளான த ரூட், அது மகத் சேவாம் நாள். பெரிய மகான்களை போய் சேவை பண்ண நாள். தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். ஆனால் அவித்யங்கிறதான தமஸ் இருக்கே, அதுக்கும் ஒரு வழி இருக்குன்னாள். அதுல போய் மாட்டிக்கணும்னா என்ன நாள், யோஷிதாம் சங்கி சங்கம். ஸ்திரீலோலனா இருந்துட்டு ஸ்திரீகள்கிட்ட போய் மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்திரீகள்னு இங்கே லட்சணத்துக்காக சொல்லியிருக்காள். அது புமானையும் சேர்ந்துதான் சொல்றது. அதாவது இந்த காம போகங்கள்லயே திளைச்சு போய் அதுலயே மாட்டிந்து வெளியிலேயே வர முடியாதபடி மாட்டிக்கிறது இருக்கே, அதான் அவித்தியை கொண்டு தள்ளும் நாள். தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மாந்தஸ்தே சமச்சித்தா பிரசாந்தா விமன்யவா சுஹிருதா சாதவோ ஏ. உடனே சிஷ்யன் கேப்பன், நீங்க சொன்னேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும், பெரிய மகான்களை போய் சேவை பண்ணும் நேல. நான் மகான்களை போய் எப்படி கூகுளில் சர்ச் பண்றதா, எப்படி போய் பண்றது, அவ எப்படி இருப்பாள் எனக்கு தெரியாதே அப்படின்னா அதுக்கு சொன்னாள் அடுத்தாப்புல, மகாந்தா தே மகாந்தான்னாள். நீ மகான் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு விடலாம்பா. அவ எத்தனை நீளம் தாடி வச்சுருக்காங்கிறத வச்சு கணக்கு பண்றது இல்லை. எவ்வளவு சுத்தமான காஷாய வஸ்திரம் போட்டுருக்கா, எத்தனை ருத்ராட்ச மேலே போட்டுருக்கா, இதெல்லாம் எண்ணின எத்தனை விபூதி போட்டுருக்கா, எத்தனை ஆங்கிறாள் ஊங்குறாள், எத்தனை மந்திரம் தந்திரம் ஜாலம் எல்லாம் பண்றாள். அதனால பெரிய மகான்களோன்னு அப்படி நினைச்சுடாதேன்னாள். பின்ன எப்படின்னாள், சமச்சித்தாக பிரசாந்தா. சமச்சித்தாக எல்லாத்தையும் ஒன்னா மதிக்கிறவாள். திதிக்ஷவா சாதவா, சுகம் துக்கம் எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பாள். பிராமணன் அப்ராமணன் பாக்கி அந்நிய ஜாதி பிராணிகள் ஜந்து புழு பூச்சி எல்லாத்தையும் பிரம்மா அதுக்குள்ள இருக்கு, சுவாமி இருக்காருங்கிறதா மதிச்சு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பாள். சமச்சித்தாக பிரசாந்தாக, ரொம்ப சாந்தமா இருப்பாள். டிராங்குவில் மைண்ட். பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே அவ சாந்தாளா இருப்பாள்னு தெரியும். விமன்யவா, மன்யூனா எனிமி, விமன்யவான அவளுக்கு எனிமிங்கிறவாளே கிடையாது. தே டு நாட் ஹாவ் எனிமி இன் த டிக்ஷனரி. டிக்ஷனரியிலேயே அவளுக்கு அந்த சப்தமே கிடையாதுன்னாள். ஏன்னா அஜாத சத்ரவான்னாள். அவளுக்கு சத்ருவை உண்டாக்கிறது இல்லை, சத்ருவின்னே ஒருத்தனே பிறக்கலையாம். ஏன்னா எல்லாரையுமே ஒன்னா மதிப்பிடுறவாள். சுகிருதா சாதவோயே, அவள் மனசு சுத்தமான மனசு, சௌலபியமான மனசை வச்சிருக்கப்பட்டவாள். அவள் தான் சாது நாள்.
அவள் தான் மகான்கள். அந்த மகான்களை போய் நீ சேவை பண்ணணும்னாள். மகத் சேவாம் துவரமாகுரு விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மாந்தஸ்தே சமசித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுஹൃதா சாதவோ ये वा मयीशे कृतसौहृदार्थाः जनेषु देहम्बर वार्तिकेषु गृहेषु जायात्मज रातिमत्सु न प्रीतियुक्ताः யாவதர்த்தாச்ச லோகே. இன்னும் அந்த மகான்கள்ங்கிற டெஃபினேஷனை வச்சுட்டு இருக்கப்பட்டா எப்படி இருப்பாள்னால் அவளுடைய குவாலிட்டிஸ் எடுத்து சொன்னாள். ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்ல போறாள், நீங்கள் மோட்ச தர்மத்தை சொல்றேன்னுட்டு ஆரம்பிச்சால் மோட்ச தர்மத்துக்கு முன்னாடி மனசு சுத்தமானும் தபஸ் பண்ணணும்னாள். தபஸுன்னா என்னமோ காட்டில் போய் மலையில போய் ஒட்டக்கால நிற்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு துவாரம் ஒன்று இருக்கு, அது மகத் சேவை, மகான்களை போய் சேவை பண்றதுனால். இப்போ குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றாள். நல்ல டீச்சரா இருக்க விட்டவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து சொல்லுவன். அப்போ குழந்தைகள்கிட்ட சொல்றாள் எப்படி மகான்கள் நொட்டு. அடுத்தாவள் சொன்னால், இந்த மகான்களை நீ பார்த்தா புரிஞ்சுனுலாம் யாரு உண்மையான மகான்கள் சாதுக்கள் நொட்டுனாள். ஏவா மயீஷே கிருதசௌஹൃதார்த்தாக ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு. அனாவசியமாக லௌகிகமான விஷயங்கள் எடுத்து தன்னுடைய சிஷ்யாள்கிட்ட பேசிட்டே இருக்க மாட்டாள். பக்கத்தில் உட்காந்துச்சுன்னு நீ என்ன பண்ற, நீ ஸ்டாக்ல தானே போட்டியா, இல்லைன்னா அமெரிக்காவில் என்ன நடந்துருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாள். அவளுக்கு அது இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதனால தேகம் உன்னுடைய உடம்பையும் உன்னுடைய எல்லாரும் போறா, சுவாமிஜி எனக்கு எங்கள் ஆத்துல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, இங்கே தான் சால்வ் பண்ணணும்னா கவலைப்படாத, கதவை சாத்தின்னு வா, நான் சால்வ் பண்ணுறேன்னா அப்படிலாம் பண்ண மாட்டாளாம். இந்த உண்மையான மகான்கள் எப்படின்னாள், இந்த விஷயங்களெல்லாம் பகவான் தொட்டுடு, நானே பகவான் அண்டின்னு இருக்கேன், பகவான்கிட்ட போய் என் மனசை வச்சு அதில் தான் நான் ஆனந்தத்தை அடையிறேன், அதுதான் பரம புருஷார்த்தமா மதிக்கிறேன்னு சொல்லி நினைச்சுட்டு இருப்பாளாம் அந்த மகான்கள். கிரகேஷு ஜாயாத்மஜ ராதிமத்சு, குடும்பத்துல ஜாயா ஆத்மஜ ராதிரத்மத்சு, அதாவது குடும்பத்துல பல விதமான விஷயங்கள் இருக்கும், நடத்தைகள் இருக்கும், ஆம்படையாள் குழந்தைகள் எல்லாம் இருந்ததுனாக்க எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் எடுத்துன்னு போய் எங்கிட்ட வா நான் சால்வ் பண்றேன்னு சொல்ல மாட்டாளாம். இது எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கு, நான் எந்த பகவானை ஆராதிச்சு சந்தோஷத்தை அடைச்சுட்டு இருக்கேனோ, எனக்கு பகவான போய் மனசை வச்சாலே ஆனந்தத்துல பரிதனா இருக்கேன் நான், அப்படியே நீங்களும் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆள் அவள்னா. அவளுடைய தேகத்துக்கும் அவ ஜீவிக்கிறதுக்கும் உள்ளான எது தேவையோ அதை மாத்திரம் எடுத்துப்பாளாம். நம்ம பரமாச்சாரியாலை பத்தி சொல்றது, அவர் எண்ணி இத்தனை அக்ஷதையை எடுத்து அதை ஆகாரம் பண்ணுவார்னு சொல்லுவா, அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க தான் எலும்பு தூளுமா இருப்பார் பார்க்கறதுக்கு. வச்சுட்டு வேணுங்கன்னு மட்டும் கதவை சாத்திந்து பக்ஷணத்தை சாப்பிட மாட்டார். ந பிரீதி யுக்தாயாவதர்த்தாச்ச லோகே, தனக்கு எத்தனை ரொம்ப மினிமலா தேவையோ அதை மாத்திரம்தான் அவ எடுத்துப்பாள், அவள் தான் சாதுக்கள் நாள். ஏவா மயீஷே கிருதசௌஹൃதார்த்தாக ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு கிரேஷு ஜாயாத்மஜ ராதிமத்சு ந பிரீதியுக்தாக யாவதர்த்தாச்ச லோகே. இருக்கா சொன்னேன்னா, இப்போ நிறைய நம்ம சாதுக்களை பார்க்கிறோம், பல மகான்கள் இருக்காள். ஆனா யாரு எப்படி கண்டுபிடிக்கிறது யாரு உண்மையான மகான்னாக்க, அதுக்குத்தான் இந்த பாகவதமான கிரந்தங்கள்ல சொல்லி கொடுக்கறது நமக்காக தான் சொல்லி கொடுத்துருக்காள் இவாள். அப்படி ரிஷபதேவர் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நூனம் பிரமத்தா குருதே விகர்ம யதிந்திரிய பிரீதயே அப்ருணோதி ந சாது மன்யே யத ஆத்மனோயம் அசன்னபி கிளேஷத அசதேகா. அழகான ஸ்லோகம். குழந்தைகளை பார்த்து சொன்னாள், அப்பா இந்த சரீரம் இருக்கே, அந்த சரீரமே நமக்கு அது, அதை வச்சுட்டு தான் நம்ம மோட்சம்னா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆத்ம விசாரம் பண்ணி. ஆனா சில சமயம் இந்த சரீரமே நமக்கு பிரதிகூலமா இருக்குன்னாள், அதுவே நம்ம கிளேசத்தை தரும் நாள். என்னன்னாள், நூனம் பிரமத்தா குருதே விகர்ம யதிந்திரிய பிரீதயே ஆப்ருணோதி நசாது மன்யே யத ஆத்மனோயம் அசன்னபி கிளேஷத அசதேக. ஏன் நாள், பகவான் கொடுத்த இந்த தேகம் இருக்கே, அதுல பல இந்திரியங்களுடைய சுகத்துக்கா
அந்த ஒவ்வொரு இந்திரியத்தையும் நல்லா சுகமா வச்சுக்கணுங்கிறதுக்காக மனுஷன் என்ன பண்றான், பலவிதமான கர்மாக்கள் பண்றான். அது நிஜ கர்மாவா இல்லாம விகர்மாவாயிடும் நாள். நிஜ கர்மானா உண்மையாக ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாமல் தர்மத்துக்கு விட்டு விலகாமல் பண்ற கர்மாக்கள் இருக்கே, அதுதான் நிஜ கர்மா. அதனால்தான் பஜகோவிந்தத்துல ஆச்சாரியால் சொன்னார், எது லபசே நிஜ கர்ம உபாத்தம் வித்தம் தேன வினோதே நாள். உண்மையான வேலைன்னு ஒன்று உண்டு. ஒருத்தருக்கும் இம்சை பண்றது கிடையாது, உண்டு பிராணிக்கு இம்சை கிடையாது, ஒருத்தரையும் கெடுக்கிறது கிடையாது, ஒருத்தருக்கும் கஷ்டம் ஏற்படாது. அந்த மாதிரி உள்ளான வேலைகள் சிலது இருக்கு, அதை பண்ணுனாள். அதான் விகர்மானா என்னன்னாள், இன்னூத்தனை போய் எப்படியான குறைஞ்சி அவனை கொஞ்சம் கொடை சாச்சி அதுலேருந்து இந்த இந்திரிய சுகத்துக்காக பண்றானோ இல்லையோ, எப்படியான நம்ம குரோத் வேணுங்கிறதுக்காக. அதனாலேயே இந்த தேகம் இருக்கே, இந்த தேகம்தான் அதுக்கு காரணங்கிறத தெரிஞ்சுக்கோனாள். நூனம் பிரமத்தா குருதே விகர்மா எது இந்திரிய பிரீத்தையே ஆப்ருணோதி. இந்த இந்திரியங்களுடைய பிரீத்திக்காக மனுஷன் இந்த தேகத்தினாலேயே சில விகர்மாக்கள் பண்ணிவிடுவான். அது நான் சாது மன்யே, அது அவ்வளவு நல்லது இல்ல. நசாது மன்யே யதாத்மனோயம் அசன்னபி கிளேசத அசதேக. ஆகினாலே இந்த தேகம் இருக்கே, பகவான் கொடுத்த இந்த தேகம் வழியா தான் நம்ம ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இதுவே சில சமயம் பிரதிகூலமா ஆயிடுறது, அனுகூலம் இல்லாமல் நாள். பராபவத்தாவதபோத ஜாதோ யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாக தாவதிதம் மனோவை கர்மாத்மகம் ஏன சரீர பந்தா. இந்த பந்தம்ங்கிறது என்னன்னா, இந்த மோட்சம் நான் என்னங்கிறதுக்கு முன்னாடி பந்தம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா, அந்த பந்தத்துல மாட்டிக்காம இருந்தாலே மோட்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு ரூம்ல இருட்டு இருக்குன்னாக்க, அந்த இருட்டை போக்கணும்னா நீங்க இருட்டை குண்டாந்தெறி எடுத்து அடிச்சு இடிச்சு வெளியில தள்ள வேண்டாம். லைட்டுன்னு ஒண்ணு இருக்கு, பிரகாசம். அந்த சுவிட்சை தட்டினோடனே பிரகாசம் வந்தோடனே அந்த இருட்டுங்கிற வஸ்து தானாவே ஓடி போயிடுறது. எல்லாம் சைமல்டேனியஸ் ஆக்ஷன். சுவிட்சை போடுறான், இருட்டு போறது, பிரகாசம் வர்றது, எல்லாம் ஒரே சமயத்துல நடக்கிறது. அதுக்கு ஒன்றும் குண்டாந்தெறி எடுத்து முதல்ல இரு சார், நான் இந்த ரூம்ல இருக்கிற இருட்டெல்லாம் வெளியில தள்ளுறேன், அப்புறம் பிரகாசத்தை கொண்டுறேன்னு சொல்றது இல்லை. அது மாதிரிதான் இங்கேயும் மோட்சம்னா என்னமோ வரணும், அதுக்காக கொண்டு வரேங்கன்னு தேவையில்லை. இந்த அவித்யா இருக்கப்பட்ட இந்த தமோ குணம், இந்த பந்தம்ங்கிறது ஒண்ணு இருக்கே, அது என்னன்னு புரிஞ்சுட்டோம்னா அது ஓஹோ இதுதான் பந்தமா அப்படின்னு புரிஞ்சா அந்த பந்தம் இல்லாமல் இருத்தல்ங்கிறது தான் மோட்சம்ங்கிறதுக்காக அழகா சொன்னாள் இந்த ஸ்லோகத்துல. பராபவத்தாவதபோத ஜாதோ யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாக தாவதிதம் மனோவை கர்மாத்மகம் ஏன சரீர பந்தா. இந்த துஷ்ட சங்கத்தினால மனுஷன் டெய்லி லைஃப்ல கடத்தின்னு இருக்கான், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்பொழுது என்ன பண்றான், இந்த இந்திரியங்களுடைய சுகத்துக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கான், பல கர்மாக்கள் செஞ்சுட்டு இருக்கான். அந்த கர்மாக்கள் செய்யறதுனால அவன் என்ன ஆகுதுனால் பிரவருத்தியில போய் விழறான். அதான் பிரவருத்தின்னு பேரு. அப்பொழுது அவனை அறியாமலே சில பாப கர்மாக்கள் பண்ணிவிடுறான். ஏன்னா ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக, தன்னுடைய இந்திரிய சுகத்தை ஆப்டிமைசேஷன் பண்ணணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றான். அது அவன் அறியாமலே பாப கர்மாவா போயிடுறது. அப்போ கர்மாவில் போய் பிரவருத்தி ஏற்பட்டோடனே ரொம்ப நாள் அதுலயே மாட்டினுடுறான். அப்புறம் நிவர்த்தியில போய் வரமாட்டேங்கிறது. அந்த மனசு கர்ம பிரவருத்தியிலேயே மாட்டினுடும், கர்மாத்மகமா இருந்துடுறது மனசு. அதான் கர்மாத்மகம் ஏன சரீர பந்தா. இந்த சரீரம்ங்கிறதுல மாட்டினுடுறான். இந்த சரீரம் க்ஷேமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், டாக்டர்கிட்ட போறது, மருந்து சாப்பிட்றது. அதுக்காக அது சாப்பிட மாட்டான்னு சொல்லலை, இதை புரிஞ்சுக்கணும். நாள் என்னன்னா இதுலயே பரம்பரை நிரந்தரமா இருந்துட்டான்னா அப்புறம் அவனுக்கு மோட்சம்ங்கிறதே வராது. ஏன்னா இந்த தமோ குணமான அந்த சரீர பந்தத்திலேயே மாட்டின்னு இருக்கான். இதான் பந்தம்னு பேருனாள். பராபவத்தாவத அபோத ஜாதா, அவித்யினால அபோத ஜாதா, அவித்யினால யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாக தாவதிதம் மனோவை கர்மாத்மகம் ஏன சரீர பந்தா.
இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்ல இந்த மைண்ட் இருக்கே அதுக்குள்ள நல்லா ஊடுருவி போயிடுது. இந்த தேகத்துல இருக்கப்பட்ட இந்திரிய சுகம்தான் முக்கியம், அதுக்குத்தான் ஜீவன், தட் இஸ் த பிரைமரி கோல்னு போய் கர்மாவில் பிரவருத்தி பண்ணி அதில் மாட்டின்னு விடுறான் ரொம்ப நாளா. அப்புறம் வெளியிலேயே வர முடியல, அதான் பந்தம் நாள். ஏவம் மன கர்ம வசம் பிரயுங்கே அவித்யா ஆத்மனி உபதீயமானே பிரீதிர்னயாவன் மயி வாசுதேவே நமுச்சியதே தேக யோகேன தாவத். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் விவேகானந்த சுவாமிகள் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல பேப்பர் ஆன் ஹிந்துவிசம்னு ஒன்று கொடுத்துருக்கார். உங்களுக்கு அது சீக்கிரம் போகணும்னா கூகுளில் போய் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் த்ரால்டம் ஆஃப் மேட்டர்னு போடுங்க. த்ரால்டம் ஆஃப் மேட்டர்னு போட்டால் போகிறோம், நேர அவர் அந்த லெக்சர் கொடுத்தாரோ அதுக்கு போயிடும். அந்த லெக்சரை நீங்கள் படிச்சேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான். இது எதுக்கு சொன்னேன்னா, சுமாராக 60 வருஷம் முன்னாடி நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது செயின்ட் அலாஷியஸ் காலேஜ். அது நல்ல கிறிஸ்துவ காலேஜ். அதில் எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் பாதிரிமார்கள், கிறிஸ்டியானிட்டியை பரப்பரவா, ரொம்ப நல்ல சுகிருதுகள், ரொம்ப பிரியமானவாள், நல்லவாள். ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் என்னென்னா அவள் எல்லாரும் நீங்கள்லாம் ஆரம்பமே யூ ஆர் ஆல் சின்னர்ஸ்னு ஆரம்பிக்கும். எனக்கு எலக்யூஷன் கான்டெஸ்ட்டில் சேரணும்னு இருந்தது. எல்லாருக்கும் ஏதான ஒரு 5 நிமிஷத்துக்கு ஏதான ஒரு யாரான பேசின பேச்சை எடுத்து பேசணும்னுட்டு நான் என்ன பண்ணேன், ஐ வாஸ் நாட் நோயிங் அஷடு வழியே நான் என்ன பண்ணேன், அங்கே அதுவும் நல்ல கிறிஸ்துவன் செயின்ட் அலாஷியஸ் காலேஜ், அதில் இருக்கப்பட்டவாள்னா நல்ல நல்ல நல்லவாள். ஆனால் எல்லாரும் கிறிஸ்துவ மதத்திலேயே ஊடுருவி இருக்கப்பட்டவாள். அங்கே உட்கார்ந்துருக்க முன்னாடி உட்காந்துருக்கிறவனால கவனம் போட்டு எல்லாரும் பாதிரிமார்கள் எல்லாரும் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கா, அவள்லாம் ஜட்ஜு. நான் எடுத்துட்ட சப்ஜெக்ட் அஜெண்ட் வழியே இந்த விவேகானந்த சுவாமிகள் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜனில் பேசின பேப்பரான இந்துவிசத்தில் இருக்கே, இப்போ நீங்கள் சொன்னேனே இந்த த்ரால்டம் ஆஃப் மேட்டர்னு சொன்னேனே, அதுலேருந்து எடுத்து பேசினோடனே அதில் என்னென்னா இட் இஸ் அ சின் டு கால் யூ ஆல் சின்னர்ஸ்னு எல்லாம் சொல்கிறது. ஏன்னா எது கரெக்டு, இந்த ஊரில் சொல்லுவாள் தப்பாக சொல்லப்படாது, யூ ஷுட் பி கேர்ஃபுல்னுட்டு பேசினேன். ஆனால் பாருங்கோ அவள் நல்லவா. அவள் என்னடா இந்த சப்ஜெக்டை பேசுகிறானே இவனுக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படாதுன்னு சொல்ல, எனக்கு நல்ல ப்ரைஸை கொடுத்து எனக்கு ஐ டிடன்ட் கெட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பட் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ணாள். அது என்னத்துக்கு காட்டுறதுன்னா அவளுடைய பெரிய மனசை காட்டுறது. அவளுக்கு துக்ககரமான விஷயத்தை எடுத்து சொன்னா கூட அவன் எப்படி சொன்னாங்கிறத பார்த்து அவள் ரசிச்சாள். அது இப்போ ஞாபகம் வருது எனக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கிறத. இதில் சொல்கிறாள், ஏவம் மனா கர்மவசம் பிரயுங்கே அவித்யா ஆத்மனி உபதீயமானே பிரீதிர்னயாவன் மயி வாசுதேவே நமுச்சியதே தேக யோகேன தாவத். இந்த மனசு இருக்கே, அந்த மனசு அவித்தியில மாட்டிருந்து தேகமும் இந்திரியமும் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அதுதான் ஆத்மான்னு தப்பா நினைச்சுன்னு விடுறது. நினைச்சுட்டு அதுல போய் நன்னா மாட்டின்றதுனால என்ன ஆயிடுறதுன்னா, பிரவருத்திலேயே இருந்து கர்மாக்களையே செஞ்சுட்டு இருக்கான் இவன். அதனால புனகா ஜென்மம் ஏற்பட்டுட்டே இருக்கு, மோட்சங்கிறதே கிடையாது இவனுக்குன்னாள். ஆனால் எவன் ஒருவன் வாசுதேவனை போய் அவங்ககிட்ட பக்தி வச்சு அந்த வாசுதேவனுடைய பக்தியினுடைய பலனால ஈஸ்வர அனுகிரகத்தினால இந்த இந்திரியன் மேல இதுதான் ஆத்மாங்கிறதான எண்ணம், அந்த அவித்தியை போய் எப்போ ஆயிடுத்தோ அப்போ தேகயோகேன முச்சியதே நாள், இந்த தேகத்தோட அந்த ஆத்மா சேர்க்கப்பட்டிருக்குங்கிற தப்பான எண்ணம் போய் உண்மையான எண்ணம் வந்ததுன்னா அதான் அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேரு. அது கிடைச்சிடும்னாள். ஏவம் மனஹா கர்மவசம் பிரயுங்கே அவித்யா ஆத்மனி உபதீயமானே. எந்த ஒரு ஆத்மா உபதீயமானே த்ரால்டம் ஆஃப் மேட்டர் போய் மாட்டினொடுத்து கட்டி போட்டு வச்சிருக்கு அவித்தியினால. பிரீத்திர்னயாவன் மை வாசுதேவே. இது எத்தனை நாளைக்கு நாள், எத்தனை நாள் மட்டும் வாசுதேவன் கிட்ட உனக்கு பக்தி ஏற்பட்டு அந்த அவனுடைய பூர்ண அனுகிரகம் ஏற்படலையோ அது பரியந்தம் திருப்பி புனகா ஜனனம் மரணம் இப்படி வந்துட்டு இருக்கும் நாள். ந முச்சியதே தேக யோகேன தாவத் யதா ந பஷ்யதி அயதா குணேஹாம்
ஸ்வார்த்தே பிரமத்தா சகசா விபஷ்சித் கதஸ்மிருதி விந்ததி தத்ர தாபான் ஆசாத்தியமை துன்யம் அகாரமக்ஞா. துக்கம் வர்றதுக்கு காரணம் என்னங்க எடுத்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றாள். இதெல்லாம் தான் ஒவ்வொருத்தரா அவளா ஒரிஜினலா உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிச்சவாள். புத்தரும் அதான் பார்த்தார். ஏன் துக்கம் வருதுங்கிறது தான் போய் ஆலோசிச்சாள். ஏன் இருட்டு இருக்குங்கிறத ஆலோசிச்சாள். அது எப்படி போச்சுன்னா தானா வெளிச்சம் வருதுங்கிற மாதிரி எப்படி எல்லாருக்கும் துக்கம் ஏற்படுறதுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சாள். அதான் இங்கே சொன்னாள் இந்த ஸ்லோகத்துல, யதா ந பஷ்யதி அயதா குணேகாம் ஸ்வார்த்தே பிரமத்த சகசா விபஷ்சித் கதஸ்மிருதி விந்ததி தத்ர தாபான் ஆசாத்தியமை துன்யம் அகாரமக்ஞா. போய் மாட்டிக்கிறான் நாள். சரியான விவேக புத்திய எவன் ஒருத்தனுக்கு தான் ரொம்ப கெட்டிக்காரன், தனக்குத்தான் டிஸ்கிரிமினேட்டரி முக்தி நிறைய இருக்கு, புத்தி நிறைய இருக்கு. நான் ஹார்வர்டில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், எம்ஐடியில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், 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 வேதத்தனா அத்தியனம் பண்ணியிருக்கேன், அந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன், இந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன்னு மனசுல தனக்குத்தான் தெரியும்னு நினைச்சுட்டு இருக்கப்பட்டவன் சில சமயம் என்ன ஆயிடும், அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாம ஆயிடும். யதான பஷ்யதி அயதா குணேகாம். உள்ளுக்குள்ள குணங்கள்னு ஒன்று இருக்கே நம்மகிட்டங்க, அதெல்லாம் என்ன பாடுபடுத்துறது, நம்மளை எங்க கொண்டு போய் அது நம்மளை சேர்க்கறது, அது இந்த விஷய சுகங்கள்ல சேர்த்து மறுபடியும் கொண்டு போய் இந்த வாழ்க்கைங்கிறதான விஷயத்துல கொண்டு நம்மளை சேர்க்கறதே, இந்திரிய சுகத்துல போய் சேர்க்கறதேங்கிறத புரிஞ்சிக்காதவன் இருக்கானே, அவன் என்ன ஆகும்னாள், ஆசாத்தியமை துன்யமகாரம் அக்ஞா. அவன் நல்ல மயக்கம் ஏற்பட்டு இந்த வீடு நிலம் குழந்தைகள் குட்டிகள் மனைவி இதெல்லாம் போய் மாட்டின்னு விடுறான் சொன்னாள். அது அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அழகா சொன்னாள். பும்சஸ்திரியா மிதுனி பாவமேதம் தயோர்மிதோ ஹிருதய கிரந்திமாகு அதோ கிரக க்ஷேத்ர சுதாப்த வித்தைஹி ஜனஸ்ய மோயம் அகம் மமேதி. இவன் நல்லா படிக்கிறான், படிச்சோன்னு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைச்சா நல்ல ஸ்திரீ வராள், கல்யாணம் பண்ணிக்கிறாள், உடனே நல்ல வீடு வாங்குறான், சபர்பியால பெரிஷா ஒரு 5500 ஸ்கொயர் ஃபுட்டு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சு வாங்குறான். உடனே காரை வாங்குறான், தேளை வாங்குறான், என்னென்னமோ வாங்குறான், தேரை வாங்குறான், என்னமோ வாங்குறான். இதுலெல்லாம் மாட்டின்னு விடுறானா. அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு சிரமமா இருக்குன்னு, ஏன்னா இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் பிடிக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுதுன்னா, இந்த கௌபீனத்துக்கு காப்பாத்துறதுக்காக ஒரு சன்னியாசி பூனையை வளர்த்தார், அந்த கதையாயிடும். ஏன்னா அவர் கௌபீனத்தை திருடின்னு போயிடுத்து எலி. அப்போ கேட்டார், இந்த என்ன உபத்திரவமா இருக்கே, என்கிட்ட இருக்கிறது ஒரே கௌபீனம், அதையும் இந்த எலி புடின்னு படுறேன்னால் நீ ஏன் கவலைப்படுறேள், இதுக்கு சுலபமா இதுக்கா நீங்க கவலைப்படலாமா, ஒரு சின்ன பூனையை வளர்த்தா போறோம், உங்க ஆசிரமத்துல எலியே இருக்காதேன்னாள். அந்த பூனையை வளர்த்தாள். பூனைக்கு பால் வேண்டிருந்தது. இப்போ அவர் சொன்னா, இந்த பூனையை வச்சுனா சிரமமா இருக்கு, இதுக்கு பால் வேணுமேனா, அதுக்கு என்ன ஒரு சின்ன பசுமாட்டை வாங்கி கட்டிக்கோன்னாள். பசுமாடை வாங்கி கட்டினாள். பசுமாடு வாங்கினா அதை மேய்க்க வேண்டியிருக்கு, கறக்க வேண்டியிருக்கு, எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னாள். அதுக்கு என்ன ஒரு பத்னியை கல்யாணம் பண்ணிக்கோன்னாள். இப்படின்னு ஒரு கதை ஒன்று உண்டு. கடைசியில சம்சாரத்துல போய் மாட்டிடாள். கடைசியில பார்த்தால் இந்த கௌபீனத்துக்காக அதை ரட்சிக்கணுங்கிறதுக்காக இப்படி மாட்டின்னு விட்டேனேன்ட்டு அப்படி கதி ஆயிடும்னாள். பும்சஸ்திரியா மிதுனி பாவமேதம் தயோர்மிதோ ஹிருதய கிரந்திமாகு. ஹிருதய கிரந்தி அவன் பாஷாபாசத்துல போய் மாட்டிப்பன் சொன்னாள். அதோ கிரக க்ஷேத்திர சுதாப்த வித்தைஹி. கிரகம் க்ஷேத்திரம் சுத்தம் ஆப்த வித்தம் எல்லாம் கிடைச்சிடும். அதை மறுபடியும் எந்த 401 எப்படி போடுறது, வேங்காடா இங்காடான்னு மாற்றி முழிக்கிறான் பாருங்க, அது மாதிரி ஆயிடும்னாள். பும்சஸ்திரியா மிதுனி பாவமேதம் தயோர்மிதோ ஹிருதய கிரந்திமாகு அதோ கிரக க்ஷேத்திர சுதாப்த வித்தைஹி ஜனஸ்ய மோயம் அகம் மமேதி. அகங்காரம் மமகாரம் எல்லாம் வரும் நாள். அழகா எடுத்து குழந்தைகளுக்கு எடுத்து ஒண்ணுன்னா புத்தி சொல்லிட்டு இருக்காள். அதனால இவன் என்ன பண்ணணும்னாள், யதா மனோ ஹிருதய கிரந்திரஸ்ய கர்மானுபத்தோ திருட ஆஸ்லதேத ததா ஜனசம் பரிவர்த்ததே ஸ்மாத் முக்த பரம் யாதி அதிகாய ஹேதும்.
ஆகையினால சுலபமா சொன்னால் குழந்தைகளுக்கு, அப்பா எப்பொழுது நீங்க இந்த மனசுங்கிறதான மைண்ட் இருக்கே, அந்த மனசுங்க ஹிருதய கிரந்திங்கிறதான ஆஷா பாசம் இதுல போய் மாட்டிக்காமல் இருக்கோ, எப்போ நீ செய்யற கர்மாக்கள்லாம் இதான் முக்கியங்கிறதா நினைச்சுட்டு அதுல போய் மாட்டிக்காம இந்த கர்மாவனால கட்டப்பட்ட ஆத்மாவாக இல்லாமல் இருக்கேளோ, அதை புரிஞ்சு நுட்டேளோ, அப்பொழுது என்ன ஆறுதுனால் முக்த பரம் யாதி அதிகாய ஹேதும், அப்போ சுலபமா முக்தி அடைஞ்சுடலாம், மோட்சம் கிடைச்சிடும்னாள். யதா மனோ ஹிருதய கிரந்திரஸ்ய கர்மானுபத்தோ திருட ஆஸ்லதேத ததா ஜன சம்பரிவர்த்ததே ஸ்மாத் முக்த பரம் யாதி அதிகாய ஹேதும். ஹம்சே குரௌ மை பக்தியானுவிருத்யா வித்ருஷ்ணயா துவந்த்வதிதிக்ஷயா ச சர்வத்ர ஜந்தோஹ வியசனாவகத்யா ஜிக்ஞாசயா தபசேஹா நிவிருத்தியா. குழந்தைகளேன்னு கூப்பிட்டாள். எப்படி அன்னபக்ஷின்னு ஒண்ணு உண்டு, அது என்ன பண்ணும், பால் சொல்றது உண்டு வழக்கமா, அது நிஜமாவா பண்றதான்னு எனக்கு தெரியாது, லெஜெண்டரி ஸ்டோரி. தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா என்ன பண்ணுமா, உறிஞ்சு பாலை மாத்திரம் சாப்பிட்டு அப்படியே கீழே தண்ணி இருந்துடுமா. அதுதான் அன்னபக்ஷிக்கு விசேஷம். ஹம்சே குரௌ மை பக்தியானுவிருத்தியா, மை பக்தியானுவிருத்தியா, நான் தான் பரமாத்மா, குரு பகவான் வாசுதேவன் தான். அன்னபக்ஷிமாய் நீங்கள் பகுத்தறிவாக இருந்து எங்கிட்ட பக்தி பண்ணி என்ன சேவை பண்ணணும், பகவான சேவை பண்ணணும். பக்தியானுவிருத்தியா எப்படி பண்ணணும், வித்ருஷ்ணயா துவந்த்வ திதிக்ஷயா ச, துவந்த்வ திதிக்ஷயா, திதிக்ஷேனா சகன சக்தி, பொறுத்துக்கிறது. துவந்துவம்னா என்ன, சுகம் துக்கம், இப்படி டுவாலிட்டிஸ். இந்த டுவாலிட்டிஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்னா மதிச்சு சகனமா பொறுத்துக்கிறது. வித்ருஷ்ணயா ஜாஸ்தி பேராசைப்படாமல் இருத்தல், விஷய சுகங்கள்லேயே ஆசை இல்லாமல் இருத்தல். சர்வத்திர ஜந்தோஹோ வியசனாவகத்யா, இங்க லோகத்துல இருக்கப்பட்ட எல்லா ஜாதிகள் ஜென்மங்கள் இருக்கே, எல்லா ஜென்மா எடுப்பவனுக்கும் துக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா வஸ்து யாரு உடம்புல உசிறுன்னு வந்து இருக்க ஜீவன் இருக்கே, அது எல்லாத்துக்கும் வியசனம் உண்டு, துக்கம் உண்டு, அதை புரிஞ்சுக்கணும். சர்வத்திர ஜந்தோஹோ வியசனாவகத்யா ஜிக்ஞாசயா, ஜிக்ஞாசைனா ஆத்ம விசாரம் பண்றது, எது உண்மைங்கிறத யோசிக்கிறது. ஜிக்ஞாசயா தபசேஹா நிருத்யா, உள்ளுக்குள்ள இந்த தேகத்துக்குள்ள அகம் காரம் மம காரம் ரெண்டு இருக்கு. அது என்ன காரணம்னா, இந்த தேகம்தான் எல்லாம் பண்றதுன்னு ஒரு கர்வம், அது போகணும் நாள், அதை புரிஞ்சுட்டோம்னால இது போயிடும் நாள். அதனால அதெல்லாம் முக்கியம் நாள். மத் கர்மபி மத் கதையாச்ச நித்யம் மத்தேவ சங்காத் குண கீர்த்தனான்மே நிர்வைரசாம்யோபசமேன புத்ரா ஜிகாசயா தேக கேகாத்ம புத்தே. அதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றாள். ஏன்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புங்கிற மாதிரி. மத் கர்மபி, உன்னுடைய கர்மாவையே நீ பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஐ யூஸ் டு பி த சீனியர் வைஸ் பிரசிடென்ட், ஐ யூஸ் டு பி த பிரசிடென்ட், நான் அப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேன், தன்னுடைய கதையே பேசிடலாமல். மத் கர்மபி, பகவானுடைய கதையை சொல்லு. பகவான் என்ன நிலையில பண்ணியிருக்காள், பகவான் எப்படி வசதியா பண்ணியிருக்காள், துருவ சுவாமிக்கு எப்படி அவர் கீழே இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காள், பிரகலாத் சுவாமிக்கு என்ன பண்ணியிருக்காள், அப்படின்னு அந்த கதைகளெல்லாம் கேட்பது. மத் கர்மபி மத் கதையாஜ நித்யம் மத்தேவ சங்காத் குண கீர்த்தனான் மே, பகவத் குணங்களை எடுத்து அவருடைய யசஸ்களை எடுத்து கீர்த்திகளை எடுத்து சொல்றது. அந்த கீர்த்திகள் எல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கிற நாமாக்கள் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஏன்னா யசோ அங்கிதானிவை, அதனால முதல் ஸ்டெப்பு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றது. அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றாம அதோட கூட அது ஒவ்வொரு நாமாக என்ன அர்த்தம்னு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் பெரிய புஸ்தகம் போட்டிருக்காள், அதை எடுத்து வச்சுன்னு வாசிக்கிறது. அப்படியே ஒரு ஒரு ஒவ்வொரு வாரத்துக்கு ஏதாவது நாலு நாமாக்கள் எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. நிர்வைர சாமியோபசமேன புத்ரா, நிர்வைரம் ஒத்திருட்டியும் விரோதபாவம் இல்லாமல் இருப்பது, எல்லா பிராணிகள்கிட்டையும் ஸ்னேகபாவத்தோட சுகிருதா சர்வதேகினாம் நாள், எல்லார்ட்டையும் சுகிருத் பாவம் ஏற்படுறது, அப்படி இருக்கணும். நிர்வைர சாமியோபசமேன புத்ரா
ஜிஹாசயா தேக தேகாத்ம புத்தேஹே தேகாத்ம புத்தேஹே. அப்போ என்ன ஆகும்னா இந்த நாங்கிற இந்த உடம்பு இருக்கே இதனால்தான் எல்லாம் பண்றதுங்கிற எண்ணம் போகுமா? அது இட்ஸ் த பிகினிங், த ஸ்டெப் 1. அது மோட்ச தர்மத்தை அடைவதற்கு அத்தியாத்மயோகேன விவிக்த சேவையா பிராணேந்திரியாத்மா விஜயேன சத்யக்கு ஸ்ரத்தயா பிரம்மச்சரியேன சஸ்வத் அசம்பிரமாதேன யமேன வாசாம். சொன்னாள் அத்தியாத்மயோகேன விவிக்த சேவையா பிராணேந்திரியாத்மா விஜயேன சத்யக் சஸ்ரத்தயா பிரம்மச்சரியேன சஸ்வத் அசம்பிரமாதேன யமேன வாசாம். அத்தியாத்ம யோகேன ஆத்மாவை பத்தி விசாரம் பண்றது. வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட முறைப்படிக்கு ஆத்மா போய் விசாரிக்கிறது, ஆத்ம விசாரம். அதுதான் ரமண மகர்ஷிகிட்ட போனா என்னென்னமோ எல்லாரும் கேள்வி எல்லாம் கேட்பா. கேட்கும் போது அவர் சொல்லுவார், நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? இந்த கேள்வி எல்லாம் எங்கேருந்து வருது, இதை கேட்பது யாருன்னு கேளு. நீ யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ, திருப்பி திருப்பி கேளு. ஏதானும் சந்தேகம் வந்ததுன்னா இந்த சந்தேகம் எங்கேருந்து வருது, இது யாரு கேட்கறா இந்த சந்தேகத்தை அப்படின்னு ரூட் எங்கேருந்து இது இந்த ஃபவுண்டன் எங்கேருந்து வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னா அதான் அத்தியாத்ம யோகம்னு பேரு. விவிக்த சேவையா பெரிய மகான்களை அண்டி சேவை பண்ண வேண்டியது. பிராணேந்திரியாத்மா பிஜயேன இந்த பிராணன் இந்திரியம் ஆத்மா இதெல்லாம் இருக்கப்பட்ட மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே அதை ஜெயிக்கணும்னால் சத்ரியக்கு நல்லா தபஸ் பண்ணி ஜெயினாள். ஸ்ரத்தையா ஸ்ரத்தையோடு கூட பிரம்மச்சரியேன சஸ்வத் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை அவலம்பிச்சு. பிரம்மச்சரியம்னா செலிபசின்னு ஒரு அர்த்தம். பிரம்மணி சதா சரந்தியே தே பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா யாருன்னா எப்ப பார்த்தாலும் ஞானத்தையே விரும்பி போறவன். ஒன் ஹூ இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் த பர்சூட் ஆஃப் நாலேஜ் இஸ் அ பிரம்மச்சாரி. அது அப்படி பண்ணணும்னா அசம்பிரமாதேன யமேன வாசாம். அசம்பிரமாதேன சஸ்வத் நாள் ரொம்ப கவனமா செய்ய வேண்டியத இப்போ விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறது. இத துளி கூட கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். அசம்பிரமாதேன யமேன வாசாம். சமம் தமம் யமம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதெல்லாம் கன்சிஸ்டண்டா அப்ளை பண்ணணும். நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு விடுறது இல்லை. அப்படி சொன்னால் அத்தியாத்ம யோகேன விவிக்த சேவையா பிராணேந்திரியாத்மா விஜயேன சத்யக் சஸ்ரத்தயா பிரம்மச்சரியேன சஸ்வத் அசம்பிரமாதேன யமேன வாசாம். சர்வத்ர மத்பாவ விசக்ஷணேன ஞானேன விஜ்ஞான விராஜிதேன யோகேன திருத்யுத்யம சத்வயுக்தோ லிங்கம் யபோஹேத் குஷலோகமாக்கியம். சர்வத்ர மத்பாவ விசக்ஷணேன எங்கேயும் என்னோட சுரூபத்தை பார்க்கணும். நீ எதை பார்த்தாலும் இது பகவான் பகவான்ங்கிறதா பார்க்கணும். பகவான்னா ஏதோ கோவில்ல மாத்திர சிலா ரூபத்தில் இருக்கான்னு நினைச்சுக்காமல் நம்ம பார்க்குற ஒன்னொன்னுமே பகவத் ஸ்வரூபம்னு நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய மலையை பார்க்கறது, ஒரு விரக்ஷத்தை பார்க்கறது, ஒரு அருவியை பார்க்கறது எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம்னு நினைச்சுக்கணும். அபிஷேகம் பண்றத நாராயணனை பத்தி நினைக்கிறதே சொல்றது. இந்த நாராயணன் விஸ்வமா இருக்காருன்னுட்டு விஸ்வத்துக்குள்ள இருக்கப்பட்ட ஸ்டெல்லார் ஹெவன்ஸ் அப்படி மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். அப்படி பகவான யாருன்னா அவர் தான் இந்த விஸ்வரூபமா இருந்திருக்காள் அப்படி நினைச்சுக்கணுமா. சர்வத்ர மத்பாவ விசக்ஷணேன ஞானேன விஜ்ஞான விராஜிதேன. பகவான பிரத்யக்ஷமா பார்க்கணுங்கிறது முடியாது. ஆனா பகவத் ஸ்வரூபங்கிறத அபரோக்ஷமா பார்க்கணும்னு சொல்லுவாள். அது அனுபவமாக விளங்கும் நாள். எப்படி நாள் உள்ளுக்குள்ள பார்த்து பார்த்து மெதுவா ட்ரெயின் பண்ணிட்டே வந்தோம்னா எங்கேயும் பகவான் இருக்காருன்னு பார்த்து எல்லாத்தையும் புல்லு பூச்சி எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமி பகவான் இருக்காருங்கிறத பழக்கிண்டே வந்தா போருமா. அப்போ ஞானம் கிடைச்சி விடுறது நாள். அப்படி யோகேன திருத்யுத்தம சத்வயுக்தோ லிங்கம் யபோஹேத் குஷலோகமாக்கியம். குஷலா அகமாக்கியம் லிங்கம் யபோஹேத். அப்போ இவன் சாமர்த்தியசாலியா ஆயிடுறானா. இவனுடைய திருத்தி உத்தம சத்வயுக்தா, நல்ல திருத்தம் இருக்கு, நல்ல முயற்சி இருக்கு, நல்ல பகுத்தறிவு இருக்கு, விவேக புத்தி இருக்கு, நல்ல சத்துவ குணம் இருக்கு.
இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கப்பட்டவன் சாமர்த்தியசாலி குஷலா. அப்போ அவனுக்கு அகங்காரம்ங்கிற அகம் நான் தான் பண்றேங்கிறது இருக்கே அதை அவன் விலக்கி நடுவன். லிங்கம் வியபோஹ்ய லிங்கம் வியபோஹேத்து குஷலோ அகமாக்கியம் நாள். இந்த அகங்கிற அகங்காரம் போயிடும் நாள். அப்போ ஞானம் தெளிய ஆரம்பிச்சிடும் நாள். சர்வத்திர மத்பாவ விசக்ஷணேன ஞானேன விஜான விராஜிதேன யோகேன திருதி உத்தியம சத்வயுக்தா. உத்தியமம் தான் முக்கியம், அதுக்கு பாடுபடணும். சும்மா உட்கார்ந்துன்றபடி வந்துடாது. லிங்கம் யபோஹே குஷலோகமாக்கியம். இவ்வாறா மேற்கொண்டு புத்திமதி சொல்லிட்டே வராள். இப்போ இந்த 13 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் संहितायां பஞ்சமஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः. ऋषभ उवाच नायं देहो देहभाजां नृलोके नायं देहो देहभाजां नृलोके नायं देहो देहभाजां नृलोके कष्टान् कामान् अर्हते विद्भुजां ये कष्टान् कामान् अर्हते विद्भुजां ये कष्टान् कामान् अर्हते विद्भुजां ये तपो दिव्यं पुत्रकायेन सत्वं तपो दिव्यं पुत्रकायेन सत्वं तपो दिव्यं पुत्रकायेन सत्वं शुद्धेत् यस्मात् ब्रह्मसौख्यं त्वनन्तं शुद्धेत् यस्मात् ब्रह्मसौख्यं त्वनन्तं शुद्धेत् यस्मात् ब्रह्मसौख्यं त्वनन्तं महत्सेवां द्वारमाहुर्विमुक्तेः महत्सेवां द्वारमाहुर्विमुक्तेः महत्सेवां द्वारमाहुर्विमुक्तेः तमोद्वारं योषितां सङ्गिसङ्गं तमोद्वारं योषितां सङ्गिसङ्गं तमोद्वारं योषितां सङ्गिसङ्गं महान्तस्ते समचित्ताः प्रशान्ताः महान्तस्ते समचित्ताः प्रशान्ताः विमन्यवः सुहृदः साधवो ये विमन्यवः सुहृदः साधवो ये विमन्यवः सुहृदः साधवो ये ये वामयीशे कृतसौहृदार्थाः ये वामयीशे कृतसौहृदार्थाः ये वामयीशे कृतसौहृदार्थाः जनेषु देहम्बर वार्तिकेषु जनेषु देहम्बर वार्तिकेषु जनेषु देहम्बर वार्तिकेषु गृहेषु जायात्मज रातिमत्सु गृहेषु जायात्मज रातिमत्सु गृहेषु जायात्मज रातिमत्सु न प्रीतियुक्ताः यावदर्थाश्च लोके न प्रीतियुक्ताः यावदर्थाश्च लोके न प्रीतियुक्ताः यावदर्थाश्च लोके नूनं प्रमत्तः कुरुते विकर्म नूनं प्रमत्तः कुरुते विकर्म नूनं प्रमत्तः कुरुते विकर्म यदिन्द्रियप्रीतये आप्नोति यदिन्द्रियप्रीतये आप्नोति यदिन्द्रियप्रीतये आप्नोति न साधु मन्ये यत आत्मनोऽयं न साधु मन्ये यत आत्मनोऽयं न साधु मन्ये यत आत्मनोऽयम् असन्नपि क्लेशद आसदेहः असन्नपि क्लेशद आसदेहः पराभवत्तावद् अबोधजातो पराभवत्तावदबोधजातो पराभवत्तावदबोधजातो यावन्न जिज्ञासत आत्मतत्त्वम् यावन्न जिज्ञासत आत्मतत्त्वम् यावन्न जिज्ञासत आत्मतत्त्वम् यावत् क्रियाः तावदिदं मनो वै यावत् क्रियाः तावदिदं मनो वै
கர்மாத்மகம் ஏன ஷரீரபந்தः கர்மாத்மகம் ஏன ஷரீரபந்தः கர்மாத்மகம் ஏன ஷரீரபந்தः ஏவம் மனः கர்மவசம் பிரயுங்க்தே ஏவம் மனः கர்மவசம் பிரயுங்க்தே ஏவம் மனः கர்மவசம் பிரயுங்க்தே அவித்யயா ஆத்மனி உபதீயமானே அவித்யயா ஆத்மன்யுபதீயமானே அவித்யயா ஆத்மன்யுபதீயமானே பிரீதிர்னயாவன் மயி வாசுதேவே பிரீதிர்னயாவன் மயி வாசுதேவே பிரீதிர்னயாவன் மயி வாசுதேவே நமுச்யதே தேகயோகேன தாவத் நமுச்யதே தேகயோகேன தாவத் நமுச்யதே தேகயோகேன தாவத் யதா ந பஷ்யதி அயதா குணேஹாம் யதா ந பஷ்யதி அயதா குணேஹாம் யதா ந பஷ்யதி அயதா குணேஹாம் ஸ்வார்த்தே பிரமத்தः சகசா விபஷ்யத் ஸ்வார்த்தே பிரமத்தः சகசா விபஷ்யத் ஸ்வார்த்தே பிரமத்தः சகசா விபஷ்யத் கதஸ்மிருதி விந்ததி தத்ர தாபான் கதஸ்மிருதி விந்ததி தத்ர தாபான் கதஸ்மிருதி விந்ததி தத்ர தாபான் ஆசாத்யமைதுன்யம் அகாரமஜ்ஞः ஆசாத்யமைதுன்யம் அகாரமஜ்ஞः ஆசாத்யமைதுன்யம் அகாரமஜ்ஞः பும்சஸ்த்ரியா மிதுனீ பாவமேதம் பும்சஸ்த்ரியா மிதுனீ பாவமேதம் பும்சஸ்த்ரியா மிதுனீ பாவமேதம் தயோர்மிதோ ஹிருதயக்ரந்திமாகுः தயோர்மிதோ ஹிருதயக்ரந்திமாகுः தயோர்மிதோ ஹிருதயக்ரந்திமாகுः அதோ கிரஹக்ஷேத்ர சுதாப்தவித்தைः அதோ கிரஹக்ஷேத்ர சுதாப்தவித்தைः அதோ கிரஹக்ஷேத்ர சுதாப்தவித்தைः ஜனஸ்ய மோஹோயம் மமேதி ஜனஸ்ய மோஹோயம் அகம் மமேதி ஜனஸ்ய மோஹோயம் மமேதி யதா மனோ ஹிருதயக்ரந்திரஸ்ய யதா மனோ ஹிருதயக்ரந்திரஸ்ய யதா மனோ ஹிருதயக்ரந்திரஸ்ய கர்மானுபத்தோ திருட ஆஸ்லதேத கர்மானுபத்தோ திருட ஆஸ்லதேத கர்மானுபத்தோ திருட ஆஸ்லதேத ததா ஜனः சம்பரிவர்த்ததே ஸ்மாத் ததா ஜனः சம்பரிவர்த்ததே ஸ்மாத் ததா ஜனः சம்பரிவர்த்ததே ஸ்மாத் முக்தः பரம் யாதி அதிகாய ஹேதும் முக்தः பரம் யாதி அதிகாய ஹேதும் முக்தः பரம் யாதி அதிகாய ஹேதும் ஹம்சே குரௌ மயி பக்த்யானுவృత్యా ஹம்சே குரௌ மயி பக்த்யானுவృత్యா ஹம்சே குரௌ மயி பக்த்யானுவృత్యா வித்ருஷ்ணயா द्वन्द्व तितिक्षया च वितृष्णया द्वन्द्व तितिक्षया च वितृष्णया द्वन्द्व तितिक्षया च सर्वत्र जन्तोः व्यसनावगत्या सर्वत्र जन्तोः व्यसनावगत्या सर्वत्र जन्तोः व्यसनावगत्या जिज्ञासया तपसेहा निवृत्त्या जिज्ञासया तपसेहा निवृत्त्या जिज्ञासया तपसेहा निवृत्त्या मत्कर्मभिः मत्कथया च नित्यम् मत्कर्मभिः मत्कथया च नित्यम् मत्कर्मभिः मत्कथया च नित्यम् मद्देव सङ्गात् गुणकीर्तनान्मे मद्देव सङ्गात् गुणकीर्तनान्मे मद्देव सङ्गात् गुणकीर्तनान्मे निर्वैरसाम्योपशमेन पुत्रा निर्वैरसाम्योपशमेन पुत्राः निर्वैरसाम्योपशमेन पुत्राः जिहासया देह गेहात्मबुद्धेः जिहासया देह गेहात्मबुद्धेः जिहासया देह गेहात्मबुद्धेः
அத்தியாத்மயோகேன விவிக்த சேவையா அத்தியாத்மயோகேன விவிக்த சேவையா அத்தியாத்மயோகேன விவிக்த சேவையா பிராணேந்திரியாத்மாபிஜயேன சத்ரியக் பிராணேந்திரியாத்மாபிஜயேன சத்ரியக் பிராணேந்திரியாத்மாபிஜயேன சத்ரியக் சச்ரத்தயா பிரம்மச்சர்யேண சஸ்வத் சச்ரத்தயா பிரம்மச்சர்யேண சஸ்வத் சச்ரத்தயா பிரம்மச்சர்யேண சஸ்வத் அசம்பிரமாதேன யமேன வாசாம் அசம்பிரமாதேன யமேன வாசாம் அசம்பிரமாதேன யமேன வாசாம் சர்வத்ர மத்பாவ விசக்ஷணேன சர்வத்ர மத்பாவ விசக்ஷணேன சர்வத்ர மத்பாவ விசக்ஷணேன ஞானேன விஜ்ஞான விராஜிதேன ஞானேன விஜ்ஞான விராஜிதேன ஞானேன விஜ்ஞான விராஜிதேன யோகேன धृत्युद्यम सत्वयुक्तः योगेन धृत्युद्यम सत्वयुक्तो लिंगं व्यपोहेत् कुशलोगमाख्यं लिंगं व्यपोहेत् कुशलोगमाख्यं लिंगं व्यपोहेत् कुशलोगमाख्यं श्री हरे नमः. அடுத்த 14வது ஸ்லோகத்துல மேற்கொண்டு சொல்லிட்டு வராள். என்ன சொன்னாள்னா, நான் இப்படி உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வரேனே, எதோபதேசம் வரேன்னு. இந்த உபதேசங்கள்லாம் எதுக்காக சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த ஹிருதய கிரந்தி வரத்துக்கு காரணம் கர்மாக்கள் வாசனை ஊறி போய் கிடக்கு இந்த ஆத்மாக்குள்ள கர்ம வாசனை. அதனாலதான் ஹிருதய கிரந்தி ஏற்பட்டு பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆத்மாவை பந்த கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இந்த உடம்பு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்ல. அதை நீங்க கவனமா புரிஞ்சுண்டு அதை நீக்கணும். நீங்கள் அந்த அவித்யை நீங்க நீக்கணும். இந்த அதுக்காக தான் இந்த உபதேசம்ங்கிறதா 14வது ஸ்லோகத்தை ஊனி சொன்னாள். கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் அவித்யா ஆசாதிதம் அப்ரமத்தா அனேன யோகேன யதோபதேசம் சம்யக் வியபோக்ய உபரமேத யோகாத். இதுதான் பரமயோகம் நாள். இந்த யோகத்தை புரிஞ்சுக்கணும் நாள். என்ன நாள்? அவித்தியை போகணும்னா என்ன பண்ணணும்? என்ன அவித்தியை? அவித்தியை என்ன? அவித்தியனா வேற ஒன்றும் இல்லை. இந்த கர்மாக்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களே, இந்த இந்திரிய சுகம் ஏற்படணுங்கிறதுக்காக இந்த தேகத்தில் இருக்கப்பட்ட ஒரு வாத்சல்யத்தினால ஹிருதய கிரந்தி ஏற்பட்டிருக்கு. அந்த ஹிருதய கிரந்தி தான் பந்தம். இந்த பந்தம் போச்சுனாலே மோட்சம் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நாள். கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் அவித்யா ஆசாதிதம் அப்ரமத்தா. கவனமா நீங்க நீக்கணும் நாள். அப்ரமத்தா நன்னா கொஞ்சம் பரிசிரமப்பட்டு கவனமா நீங்க இந்த அவித்தியை போக்கி வித்தியை அடையணும் நாள். அனேன யோகேன யதோபதேசம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, அதை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். வாசுதேவனை பக்தி பண்ணணும். வாசுதேவ கதையை சொல்லணும். பகவானுடைய குணகணங்கள் எடுத்து சொல்லி சொல்லி ஆராதிக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல மகான்களை போய் சேவிப்பேள். ஈஸ்வரானுகிரகத்தினால மகான்கள் யாரோ நல்ல மகான் கிடைப்பாள். நல்ல குரு கிடைச்சுட்டாள்னா அப்போ ஆத்ம ஞானம் ஏற்படும். அப்போ மோட்சம் கிடைக்கும் நாள். கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் அவித்யா ஆசாதிதம் அப்ரமத்தா அனேன யோகேன யதோபதேசம் சம்யக் வியபோஹ்ய உபரமேத யோகாத். க்ஷேமத்தடைவேள், மோட்சம் கிடைக்கும் நாள். புத்ராஞ்ச சிஷ்யாஞ்ச நிருபோ குருர்வா மல்லோககாமோ மதனுக்ரார்த்தா இத்தம் விமன்யு அனுசிஷ்யாத் அதஜ்ஞான் ந யோஜயேத் கர்மசு கர்மமூடான் கம் யோஜயன் மனுஜோர்த்தம் லபேத நிபாதயன் அஷ்டதிருஷம் ஹி கர்த்தே. அதனால நன்னா ஊனி சொன்னாலே வாழ். காமிய கர்மாக்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கே, அதுதான் சொர்க்கத்துக்கு கிடைப்பதற்காக சொல்லப்பட்ட கர்மாக்கள்னு நினைச்சு அதுல போய் மயங்கிவிடப்படாது. எப்பேற்பட்ட குருவா இருந்தாலும் எப்படி சொல்லணும்? புத்திராஞ்ச சிஷ்யான் சென்று போ குருவா. ராஜாவாட்டும் நான் உங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கேன், நான் உங்களுக்கெல்லாம் அப்பாவா இருக்கேன், நான் உங்களுக்கெல்லாம் குருவா இருக்கேன். எப்படிலாம் இருந்தா கூட நான் என்ன பண்ணணும்? உண்மையான உபாயங்களை, அதாவது காமிய கர்மாங்கள்ல மயங்கி கர்ம மூடான்னு யார் சொல்றது? இந்த
அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் சோமயாகம் இதெல்லாம் பண்றது தான் இருக்கிறதுக்குள்ளேயே வசத்தின்னு நினைச்சு இந்த கர்மகாண்டத்திலேயே மாட்டின்னு முழிக்கப்படாது. இந்த கர்மகாண்டத்தை எதுக்காக வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா சித்த சுத்தத்துக்காக சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அதை பண்ணணும். அதை பண்ணி சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பண்றோம்னா எதுக்காகனாக்க அதனால நேர் பலன் ஒன்றும் கிடையாது. அது சித்தத்தை சுத்தப்படுத்தும். அப்போ நல்லா எப்படி ஒரு தரிசல் நிறம் இருந்ததுன்னா அது நன்னா உழுது கலப்பையை வச்சு உழுது நிலத்தை கிளறி விட்டோம்னா அப்போ நல்ல சத்தான விஷயங்களை நட்டா முளைக்கும், பயிர் முளைக்கும். அப்படி சொன்னாலுங்க அப்போ இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட காமங்கள்ல மாட்டிண்டு அதனால கர்ம பந்தம் ஏற்பட்டு வாசனைகளில் மாட்டிண்டு அதில் பந்தம் ஏற்பட்டு மோட்சமே வராதபடி ஆகிடாது. நீங்கள் அதை சொல்லணும்னால் அது சிஷ்யாளுக்கு எப்படி சொல்லணும்னால் அதை சொல்ல கோபம் கொள்ளாமல் சொல்லணும்னா விமன்யுன்னாள். விமன்யுன்னா கோபம். ஏன்னா குருவுக்கு சில சமயம் கோபம் வரும்னே. நான் சில சமயம் டென்னிஸ் கற்றுக் கொடுப்பேன் குழந்தைகள்கிட்ட. அதுகள் ஜென்மேபி இனிமேல் இந்த அப்பாட்டிருந்து டென்னிஸே கற்றுக்கப்படாதுன்னு நினைக்கும்னு. ஏன்னா கோபம் வந்துடும். சர்வீஸ் பண்ணிடானாக்க டொப்புன்னு போடுவோம், நெட்டில் போய் விழும். அவாட்டு சொல்றது நீங்கள் 100 அடி உயரம் இருந்தால் தான் நீங்கள் போடுறபடி போட்டால் நெட்டை தாண்டும் இந்த பாலு. அதனால நீங்கள் எப்படி பண்ணணும்னா பாலை விட்டு நெட்டை விட்டு ஒரு அட்லீஸ்ட் 5 அடி மேலே அவனோட பால் போகணுண்டான்னு சொன்னால் உஷ்ணமாக சொல்கிறது கோபம் வரும். நமக்கு பொறுமை கிடையாது. இந்த மாதிரி டிரைவர் எஜுகேஷன் என் பொண்ணுக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாரும் அந்த டிரைவர் லைசன்ஸ் வாங்குற மட்டும் பொறுத்துன்னு இருப்பாள்னு. ஏன்னா கோபம் வந்து விடுறதுனால அப்படி சொல்லப்படாதான். ஆனால் சிஷ்யன்கிட்ட பிரியத்தோடு கூட பொறுமையோடு கூட. ஏன்னா சிஷ்யன் எதுக்காக வந்திருக்கான்? அறிவு இல்லாததுனால தானே வந்திருக்கான். அதனால கோச்சுக்கூடாதுனாள். அதான் விமன்யுங்கிற பதத்தை போட்டாள். புத்திராஞ்ச சிஷ்யான் சென்று போ குருவா மல்லோக காமோ மதனுகிரஹாத்தா இத்தம் விமன்யு அனுசிஷ்யாத் அதஜ்ஞான் நயோஜயேத் கர்மசு கர்ம மூடான் கம்யோஜயன் மனுஜோ அர்த்தம் லபேத நிபாதயன் அஷ்டதிருஷம் ஈகத்தே. ஆனா கர்மாதான் முக்கியம்னு சொல்லி கர்மகாண்டத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அதுதான் முக்கியம், அதுதான் லட்சியங்கிறதா யாரான்னு சொல்லிவிட்டானா அவன் எப்படின்னாள் கண்ணு இல்லாதவன் கொண்டு போய் ஒருத்தனை கொண்டு போய் குழியில தள்ளுற மாதிரினாள். ஒரு கண்ணு இல்லாதவன் இருக்கான், அவன் எங்களை எப்படியாலும் காப்பாற்றணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றாளான்னாக்க அவனை நம்ம ஜாக்கிரதையா எடுத்துன்னு போனோம். இந்த கண்ணு இல்லாதவன் கொண்டு போய் உங்களை பத்திரமா அந்த சேகரிங்க கொண்டு போய் பாழுங்கணத்துல கொண்டு தள்ளலாமோ? தள்ளப்படாது. அப்படி தள்ளுற மாதிரி ஆயிடுமாம். இந்த கர்மா தான் முக்கியம், யஜ்ஞங்கள் பண்ணுங்கோ சொல்லிட்டு இதுதான் லாபம்னு சொல்றான். இது சித்த சுத்திக்கு தான், இது இல்ல லட்சியம். இதுக்கும் மேல ஒரு லட்சியம் இருக்கு, அது மோட்ச லட்சியம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை கோபம் இல்லாமல் நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னால் புத்திராஞ்ச சிஷ்யான் சென்று போ குருவா மல்லோக காமோ மதனுகிரஹார்த்தா இத்தம் விமன்யு அனுசிஷ்யாத் அதஜ்ஞான் நயோஜயேத் கர்மசு கர்ம மூடான் கம்யோஜயன் மனுஜோர்த்தம் லபேத நிபாதயன் அஷ்டதிருஷம் ஹி கத்தே. லோகஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்டதிருஷ்டி யோத்தான் சமீஹேத நிகாம காமः அந்யோன்ய வைரः சுகலேச ஹேதோः அனந்த துக்கம் ச ந வேத மூடः. யஹா மூடः லோக நிகாம காமஹான்னாள். யார் ஒருத்தன் இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட சௌக்கியங்கள் இருக்கே, காமனைகள் இருக்கே, அதுதான் லட்சியம்னு நினைச்சுட்டு இருக்கப்பட்டவன் முட்டாள் நாள். அவன் பரம முட்டாள். அவன் லோகஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்டதிருஷ்டி, தன்னுடைய க்ஷேமம் எது, தமக்கு எது லாபகரம்ங்கிறத தெரியாதவ முட்டாள் இருக்கானே, அவன் தான் இந்த சிற்றின்பம் சொல்லக்கூடிய சின்ன சுகங்கள் இருக்கே அதுதான் முக்கியம் நினைச்சுட்டு இருப்பன். அப்ப என்ன பண்ணுவன், நிறைய எல்லாரோடையும் சண்டை போட்டு இந்த லோகத்துல இருந்துட்டு தன்னுடைய கோல் லட்சியம்தான் முக்கியங்கிறதுக்காக காம்படிஷன்ல மாட்டிட்டு அளவில்லாத துக்கத்தை அடைஞ்சுட்டே இருப்பன். அவன் அதை விட்டு வெளியில வர மாட்டான்னு சொன்னாள். லோகஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்டதிருஷ்டி யோர்த்தான் சமீஹேத நிகாம காமஹா. யோ அர்த்தான் சமீஹேத, எப்ப பார்த்தாலும் என்ன கோல்னா, இப்ப இன்னைக்கு 1 மில்லியன் ஆயிடுத்து, இது மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 2 மில்லியன் ஆகணும், அப்புறம் 3 ஆகணும், அப்புறம் பில்லியன் ஆகணும், ட்ரில்லியன் ஆகணும், இதே நினைச்சிட்டு இருப்பேன். அதுக்குள்ளேயும் இவன் காலம் முடிஞ்சு போயிடும்னே. அதனால புரிஞ்சுக்கணும் சரியா. இந்த சுக லேச ஹேத்தோஹோ அந்யோன் அது போறா குறைக்கி இதெல்லாம் ஆர்ஜிதம் பண்ற சமயத்துல நிறைய வைரம் வேற வந்துவிடும்னே. எல்லார் மேலேயும் கோபம் வரும், எல்லாரும் அவனுக்கு எதிமையில் நிறையா சேர்ந்துருவாள்.
அப்போ அனந்த துக்கம்னா அவனுக்கு சாதாரண துக்கம் இல்லை, என்லெஸ் டிஸ்ட்ரெஸ். அப்படி இருக்கப்படாதான். அவன் முட்டாள். நான் லோகஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்ட திருஷ்டி யோர்தான் சமீயே தனிகாம காமஹ அந்யோன்ய வைரஹ சுகலேச ஹேதோ அனந்த துக்கம் ஜனவேத மூடா. இதை நன்னா புரிஞ்சுட்டோன்னா கஷ்டப்பட வேண்டாம் நம்ம. ஆனா புரியத்தான் மாட்டேங்கிறது, என்ன பண்றது? அதான் இப்படி வாசிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வரும். இதுதான் எண்ணம். கஸ்தம் ஸ்வயம் ததபிஜ்ஞோ விபஷ்சித் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானம் திருஷ்ட்வா புனஸ்தம் சக்ருணா குபுத்திம் பிரயோஜயேத் உத்பதகம் யதாந்தம். யார் ஒருத்தவன் நல்ல வித்தியை அடைஞ்சவனோ, அதாவது நல்ல ஆத்ம வித்தியை தெரிஞ்சிருந்தவன் இருக்கானே, அவன் அறிவு இல்லாத ஒருவனை போய் எப்படி ஒரு குருடனை போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, கண் இல்லாதவனை ஹெல்ப் பண்றது, கொண்டு போய் கெட்ட இடத்துல கொண்டு போய் விடுவோமோ? விட மாட்டோம். நல்ல மனுஷியாளா இருக்கப்பட்டா அந்த ரோடை கிராஸ் பண்ணா ஜாகிரதையா பார்த்து அந்த குருடனை அந்தண்ட கொண்டு போய் சேர்ப்போம். அப்படி உண்மையாவே விஷயங்களை தெரிஞ்சிருந்த விவேகி இருக்கானே, அவன் அவிவேகியை போய் குழியில போய் இறக்க மாட்டான். நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி அவனுடைய வாசனைகளை போக்கி வித்தியக்குள்ளான ஹேத்து எதுவோ அதுதான் எடுத்து சொல்லுவன்கிறதா சொன்னாள். கஸ்தம் ஸ்வயம் ததபிஜ்ஞோ விபஷ்சித் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானம் திருஷ்ட்வா புனஸ்தம் சக்ருணா புத்திம் பிரயோஜயேத் உத்பதகம் யதாந்தம். அதனால புத்தியா இருக்கப்பட்டவனை போய் குழியில இறக்க மாட்டான். அவன் கண்ணு இல்லாதவன் மாதிரி அவனை நல்ல வழியில கொண்டு சேர்ப்பனான். குரு நசஸ்யாத் ஸ்வஜனோ நசஸ்யாத் பிதா நசஸ்யாத் ஜனனி நசாஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யாத் ந பதிஷ்ச சஸ்யாத் ந மோச்சயேத் யஹ சமுபேத மிருத்யும். அழகா ரொம்ப ஊனி சொன்னாள்னே. குரு நசஸ்யாத் ஸ்வஜனோ நசஸ்யாத் பிதா நசஸ்யாத் ஜனனி நசாஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யாத் ந பதிஷ்ச சஸ்யாத் ந மோச்சயேத் யஹ சமுபேத மிருத்யும். யார் ஒருவன் இன்னொருத்தனை அவித்யிலேருந்து வெளிக்கடத்துவதற்காக மோட்சங்கிறத எடுத்து சொல்லி அவளுக்கு மோட்ச தர்மத்தை உபதேசிக்காதவன் என்னன்னா, இந்த ஜனனம் மரணம்ங்கிறதா திருப்பி திருப்பி வந்துருக்கே, அந்த அவஸ்தையில மாட்டிக்காமல் இருப்பது எப்படி எப்படி விடுவிக்கிறதுக்கு வழி என்னங்கிறத யாரு சொல்லலையோ அவன் குரு இல்லைன்னு விட்டாள். எத்தனை பெரிய குருவா தாடி கிடி வச்சிருந்தாலும் அவன் குரு இல்லைன்னாள். குரு நசஸ்யாது ஸ்வஜனோ நசஸ்யாது, அவன் பந்து ஜனம் இல்லைன்னாள். நல்ல பந்துக்களா இருக்கப்பட்டவாள் நல்ல விஷயத்தினா எடுத்து சொல்லி மோட்சத்தை எடுத்து காட்டுவாளாம். பிதா நசஸ்யாது, ஒரு அப்பா ஆக மாட்டான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லாதவன். ஜனனி நசாஸ்யாது, அம்மாவாக மாட்டாள். தெய்வம் நதஸ்யாது, தெய்வம் ஆராதிக்கிற தெய்வம் தெய்வமாகாது. எந்த தெய்வம் எனக்கு மோட்சத்தை எடுத்து சொல்லலையோ அந்த தெய்வம் தெய்வமாகாது. ந பதிஷ்ச சஸ்யாது, புருஷனாகவும் மாட்டான். தன் மனைவிக்கு எடுத்து சொல்லணுமா மோட்ச தர்மம் என்னன்னு. நமோச்சேத்யா சமுபேத மிருத்யும், திருப்பி திருப்பி ஜனனம் மரணம்னு வந்துட்டு இருக்கிற சம்சாரம் இருக்கே, அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது, எப்படி பந்தத்தை கடந்து மோட்சத்தை அடைவது என்ற விஷயத்தை யார் உபதேசம் பண்ணவில்லையோ அவ குருவும் இல்லை, ஸ்வஜனமும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, பரதெய்வத்தமும் இல்லை, நாயகன் பதியும் இல்லை நாள் எடுத்து சொன்னாள். குரு நசஸ்யாத் ஸ்வஜனோ நசஸ்யாத் பிதா நசஸ்யாத் ஜனனி ந சாஸ்யாத் தெய்வம் ந தஸ்யாத் ந பதிஷ்ச சஸ்யாத் நமோச்சேத்யா சமுபேத மிருத்யும். இதம் ஷரீரம் மம துர்விபாவ்யம் சத்வம் இமே ஹிருதயம் யத்ர தர்மः பிருஷ்டே கிருதோ மே யத தர்மாராத் அதோ ஹிமாம் ரிஷபம் பிராகுரார்யாஹ. அப்போ ரிஷபதேவர் எடுத்து சொன்னாள், என்ன எல்லாரும் ரிஷபன் ரிஷபன்கிறாள் சொன்னாளே. ரிஷபன்னா இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சக்தியானவன் அர்த்தம்.
என் பேரே ரிஷபன் எங்க அப்பா பேர் வச்சு என்ன ரொம்ப சித்தியா எல்லாரும் சொல்றாளே, ஏன் தெரியுமா? இதம் ஷரீரம் நம துர்விபாவியம். இந்த என்னுடைய உடம்புங்கிறதா இருக்கே, அது எது உண்மையா அது என்னங்கிறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. துர்விபாவியம். இதம் ஷரீரம் மம துர்விபாவியம் சத்வம் இமே ஹிருதயம் யத்ர தர்மா. ஆனா என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள சத்துவகுணங்கள் பூர்ணமா இருக்கு. என் மனசுல தர்மம்ங்கிறது இருக்கு. அது அந்த அதர்மம்ங்கிறத ரொம்ப வெளியில போய் தள்ளி விடுறது. பிருஷ்டே கிருத்தோமே எத் அதர்ம ஆராது அதோ இமாம் ரிஷபம் பிராகுர் ஆர்யாக பிராகு. பெரிய மகான்கள்லாம் என்ன ரிஷபன்கிறா சொல்றாள். ரிஷபன்னா ரொம்ப சிரேஷ்டன் அர்த்தம். அப்ப என் பேரே ரிஷபன் வச்சிருக்கா. காரணம் என்னன்னா, இந்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாத மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, இதுக்குள்ள ஹிருதயம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள பூர்ணமா என் மனசுக்குள்ள தர்மம் இருக்கு. அதர்மத்தை வெளியில தள்ளிவிட்டு அந்த தர்மம் உட்கார்ந்து இருக்கு. ஆகையினாலேயே தான் என்னை ரிஷபன்கிறதா எல்லாரும் சொல்றாள். தஸ்மாத் பவந்தோ ஹிருதயேன ஜாதாஹ சர்வே மயீயாம் சமமும் சநாபம் அக்லிஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம் சுஷ்ரூஷணம் தத்பரணம் பிரஜானாம். ஆகையினாலே குழந்தைகளேன்னு கூப்பிட்டாள். நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கேள். இந்த என் மனசால ஔரச புத்திராளாக பிறந்த நீங்கள் எல்லாரும் என்னோட மூத்த குமாரனான இந்த பரதன் இருக்கானே, அவனை நீங்கள்லாம் செய்வீங்கோ. அவனை பூஜை பண்ணுங்கோ. அக்லிஷ்ட புத்தியானாள். துளி கூட தோஷமில்லாத புத்தியோடு கூட சுத்த மனசோடு கூட அவனை சிசுரூஷ பண்ணிட்டு தத்து சுஷ்ரூஷணம் பிரஜானாம் பரணம். அவனை சிசுரூஷ பண்ணுங்கோள். அவன் மூலமாக இந்த ஜனங்கள் பிரஜைகள் எல்லாம் அவன் ரட்சிப்பன். அதை பண்ணுங்கோள். இந்த பரதனை நீங்கள்லாம் ஆராதிக்கணும், அவனை சிசுரூஷ பண்ணணும் நாள். தஸ்மாத் பவந்தோ ஹிருதயேன ஜாதாஹ சர்வே மஹீயாம்சம் அமும் சநாபம் அக்லிஷ்ட புத்தியா பரதம் பயத்வம் சுஷ்ரூஷணம் தத்பரணம் பிரஜானாம். ஆகினால இந்த பரதன் இருக்கானே என்னுடைய குமாரன், அவன் நீங்கள் எல்லாரும் ஆராதிச்சு சிசுரூஷ பண்ணணும் நாள். இந்த 20 ஸ்லோகத்தோட இன்னைக்கு நிறுத்திப்போம். பாக்கி இன்னொரு 15 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை அடுத்த வாரம் பார்த்து இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுவோம். அடுத்த வாரம் பாக்கி இருக்கப்பட்ட ஸ்லோகங்களை சொல்லி இந்த அத்தியாயத்தை முழுக்க ஒரு தடவை சொல்றேன். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் அவித்யயா ஆசாதிதம் அப்ரமத்தः அவித்யயா சாதிதம் அப்ரமத்தः அவித்யயா சாதிதம் அப்ரமத்தः அனேன யோகேன யதோபதேசம் அனேன யோகேன யதோபதேசம் அனேன யோகேன யதோபதேசம் சம்யக் வியபோஹ்ய உபரமேத யோகாத் சம்யக் வியபோஹ்ய உபரமேத யோகாத் சம்யக் வியபோஹ்ய உபரமேத யோகாத் புத்ராஞ்ச சிஷ்யாஞ்ச நிருபோ குரோர்வா புத்ராஞ்ச சிஷ்யாஞ்ச நிருபோ குருர்வா புத்ராஞ்ச சிஷ்யாஞ்ச நிருபோ குருர்வா மல்லோககாமோ மதனுக்ரஹார்த்தः மல்லோககாமோ மதனுக்ரஹார்த்தः மல்லோககாமோ மதனுக்ரஹார்த்தः இத்தம் விமன்யுः அனுசிஷ்யாத் அதஜ்ஞான் இத்தம் விமன்யுः அனுசிஷ்யாத் அதஜ்ஞான் இத்தம் விமன்யுः அனுசிஷ்யாத் அதஜ்ஞான் நயோஜயேத் கர்மசு கர்மமூடான் நயோஜயேத் கர்மசு கர்மமூடான் நயோஜயேத் கர்மசு கர்மமூடான் கம் யோஜயன் மனுஜோர்த்தம் லபேத கம் யோஜயன் மனுஜோர்த்தம் லபேத கம் யோஜயன் மனுஜோர்த்தம் லபேத நிபாதயன் அஷ்டதிருஷம் ஈகர்த்தே நிபாதயன் அஷ்டதிருஷம் ஈகர்த்தே நிபாதயன் அஷ்டதிருஷம் ஈகர்த்தே
लोकस्वयं श्रेयसि नष्टदृष्टिः लोकस्वयं श्रेयसि नष्टदृष्टिः लोकस्वयं श्रेयसि नष्टदृष्टिः योऽर्थान् समीहेत निकामकामः योऽर्थान् समीहेत निकामकामः योऽर्थान् समीहेत निकामकामः अन्योन्यवैरः सुखलेशहेतोः अन्योन्यवैरः सुखलेशहेतोः अन्योन्यवैरः सुखलेशहेतोः अनन्तदुःखं च न वेदमूढः अनन्तदुःखं च न वेदमूढः अनन्तदुःखं च न वेदमूढः कस्तं स्वयं तदभिज्ञो विपश्चित् कस्तं स्वयं तदभिज्ञो विपश्चित् कस्तं स्वयं तदभिज्ञो विपश्चित् अविद्यायाम् अन्तरे वर्तमानम् अविद्यायाम् अन्तरे वर्तमानम् अविद्यायाम् अन्तरे वर्तमानम् दृष्ट्वा पुनस्तं सघृणः कुबुद्धिम् दृष्ट्वा पुनस्तं सघृणः कुबुद्धिम् दृष्ट्वा पुनस्तं सघृणः कुबुद्धिम् प्रयोजयेत् उत्पथगं यथान्धम् प्रयोजयेत् उत्पथगं यथान्धम् प्रयोजयेत् उत्पथगं यथान्धम् गुरुर्न स स्यात् स्वजनो न स स्यात् गुरुर्न स स्यात् स्वजनो न स स्यात् गुरुर्न स स्यात् स्वजनो न स स्यात् पिता न स स्यात् जननी न सा स्यात् पिता न स स्यात् जननी न सा स्यात् पिता न स स्यात् जननी न सा स्यात् दैवं न तत् स्यात् न पतिश्च न स्यात् दैवं न तत् स्यात् न पतिश्च स स्यात् दैवं न तत् स्यात् न पतिश्च स स्यात् न मोचयेत् यः समुपेत मृत्युम् न मोचयेद्यः समुपेत मृत्युम् न मोचयेद्यः समुपेत्य मृत्युम् इदं शरीरं मम दुर्विभाव्यम् इदं शरीरं मम दुर्विभाव्यम् इदं शरीरं मम दुर्विभाव्यम् सत्वं हि मे हृदयं यत्र धर्मः सत्वं हि मे हृदयं यत्र धर्मः सत्वं हि मे हृदयं यत्र धर्मः पृष्ठे कृतो मे यदधर्म आरात् पृष्ठे कृतो मे यदधर्म आरात् अतो हि मां वृषभं प्राहुरार्याः अतो हि मां वृषभं प्राहुरार्याः अतो हि मां वृषभं प्राहुरार्याः तस्मात् भवन्तो हृदयेन जाताः तस्मात् भवन्तो हृदयेन जाताः तस्मात् भवन्तो हृदयेन जाताः सर्वे महीयां सममुं सनाभम् सर्वे महीयां सममुं सनाभम् सर्वे महीयां सम अमुं सनाभम् अक्लिष्टबुद्ध्या भरतं भजध्वम् अक्लिष्टबुद्ध्या भरतं भजध्वम् अक्लिष्टबुद्ध्या भरतं भजध्वम् शुश्रूषणं तद्भरणं प्रजानाम् शुश्रूषणं तद्भरणं प्रजानाम् शुश्रूषणं तद्भरणं प्रजानाम् ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च
पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।